வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் அப் கிளினிக். நான் உங்களுடைய விஜய், கோச் அண்ட் மென்டர். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு காட்டன் டிஷர்ட் மேல ஒரு டிசைன் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணலாம். டார்க் கார்மெண்ட்ஸ் மேல காட்டனே எல்லாம் உங்களுக்கு டார்க் கார்மெண்ட்ஸ் மேல ஏதாவது உங்களுக்கு டிசைன் பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க இருக்குதுன்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய டிஷர்ட் வந்து நீங்க ரெடி பண்ணலாம். உங்களுடைய கார்மெண்ட் வந்து நீங்க ரெடி பண்ணலாம் வித்தின் லோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லோ மேக்கிங் சார்ஜஸ். இதோட காஸ்டிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால உங்களுக்கு ஹை மார்ஜின்ஸ் கிடைக்கும். உங்களுடைய பிசினஸ் வந்து ஈஸியா உங்களுக்கு க்ரோ ஆகும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்கும் இந்த பிசினஸ், இந்த கான்செப்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த டெக்னாலஜி, இந்த கான்செப்ட், இந்த டோட்டல் வந்து 99 சப்ளிமேஷனுடைய ப்ராசஸ் யூஸ் பண்ணிட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோஸ், இந்த கான்செப்ட் எல்லாம் பண்றோம். ஸோ பவர்டு பை ஸ்டார்ட் அப் கிளினிக். ஸ்டார்ட் அப் கிளினிக் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம், ஸ்டார்ட் அப்னா ஒரு ப்ராப்ளம், கிளினிக்னா அந்த சொல்யூஷன். அந்த ப்ராப்ளம் கொடுக்குற சொல்யூஷன் இந்த ஸ்டார்ட் அப் கிளினிக் உடைய ஃபங்க்ஷன். இந்த ஸ்டார்ட் அப் கிளினிக்ல உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கு இங்க சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிரிண்டிங் இண்டஸ்ட்ரீஸ். இந்த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து மெயின் சேலஞ்சிங் ப்ராடக்ட் வந்து காட்டன் ஃபேப்ரிக். காட்டன் ஃபேப்ரிக் மேலே பிரிண்டிங் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய பேருக்கு ப்ராப்ளம், நிறைய குவரிஸ் இருக்கு. எப்படி நம்ம என்னால் பண்ண முடியல, எனக்கு காட்டன் மேலே சப்ளிமேஷன் பிரிண்டிங் ஆகலை. சப்ளிமேஷன் பிரிண்டிங் மட்டும் தான் பண்ண போகிறோம். சப்ளிமேஷன் பிரிண்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து நல்லா வரும். கிராஃபிக் வந்து நீங்கள் கிளியராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அண்ட் அதுக்கு உண்டான பிரிண்டபிள் லைஃப் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால சப்ளிமேஷன் ப்ராசஸ் மூலிமா ஒரு காட்டன் ஃபேப்ரிக் மேலே நீங்கள் பிரிண்டிங் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறதுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் நம்ம ஸ்டார்ட் அப் கிளினிக்குடைய சீனியர் ட்ரெயினர் பிரசாந்த் குமார். பிரசாந்த் வந்து உங்களுக்கு காமிப்பார். பிரசாந்துக்கு நீங்கள் நிறைய வீடியோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பிரசாந்த் வந்து உங்களுக்கு காமிப்பார் இந்த டிஷர்ட்ஸ் வந்து எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஒரு கிரே கலர் டிஷர்ட். இந்த கிரே கலர் பயோவாஷ் காட்டன் டிஷர்ட், பியூர் காட்டன். இது இந்த காட்டன் மேலே நீங்கள் இப்போ பிரிண்டிங் ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த டிசைன் அண்ட் எல்லாமே உங்களுக்கு இப்போ பிரசாந்த் உங்களுக்கு காமிப்பார். இது மேலே என்ன டிசைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், எந்த மீடியா இது மேலே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஃபிக் டிசைன் வந்து இந்த டிஷர்ட் மேலே இப்போ நம்ம பிரிண்டிங் பண்ண போகிறோம் வயா பேஸ். இதோட டிடிஜி பேஸ். ஸோ இது வந்து டிடிஜி பேஸ். இது வந்து டாட்டட் டெக்ஸ்டர். நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இது வந்து டாட்டட் டெக்ஸ்டர். இந்த டாட்டட் டெக்ஸ்டர் வச்சு நீங்கள் ஒரு டிடிஜி கிராஃபிக்கல் டிசைன் வந்து உங்களுடைய டிஷர்ட் மேலே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுக்கு இந்த டிடிஜி வந்து கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டியது உங்களுக்கு பின்னாடி ஒரு ஒயிட் கலரில் ப்ளாட்டர் தெரியுது. இது வந்து கேமியோ ப்ளாட்டர். ஓகேங்க, இந்த ப்ளாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டிடிஜி பேஸ் வந்து நீங்கள் கட் பண்ணலாம். இது ஸ்கொயராக இருக்கிறதுனால நீங்கள் சிசர் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, காம்ப்ளிகேட்டட் டிசைன் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளாட்டர் தேவைப்படும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கிராஃபிக் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பிரிண்டர் தேவைப்படும். நீங்கள் பின்னாடி ஒரு பிரிண்டர் பார்க்கலாம், Epson L1800. ஓகேங்களா? இந்த பிரிண்டர் வச்சு நீங்கள் ஒரு கிராஃபிக் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க. இதில் வந்து சப்ளிமேஷன் இங்க் யூஸ் பண்ணணும். சப்ளிமேஷன் பிரிண்டர் இது ஆக்சுவலி. ஓகேங்களா? சப்ளிமேஷன் இங்க், சப்ளிமேஷன் பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கிராஃபிக் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க. சப்ளிமேஷன் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட HD ட்ரான்ஸ்ஃபர் பேப்பர். இதோட பியூர் குவாலிட்டி 100% உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோ கிடைக்கும். இந்த போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நீங்கள் பிரிண்ட்டும் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து 99 சப்ளிமேஷனுடைய இங்க் யூஸ் பண்ணுறோம். இதனால் உங்களுக்கு ஹை குவாலிட்டி அவுட்புட் வரும் அண்ட் 100% பியூர் இங்க். இதில் நான் வாட்டர் மிக்ஸ் இங்க் இது. ஸோ இந்த மாதிரி ஹை குவாலிட்டி இங்க் அண்ட் ஹை குவாலிட்டி பேப்பர் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய குவாலிட்டி வந்து நல்லபடியாக வரும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிஷின் தேவைப்படும். பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், ஒரு ப்ளூ கலரில் மிஷின் தெரியுது. இது வந்து ஹெவி டியூட்டி ஹீட் ப்ரெஸ் மிஷின். இந்த மாதிரி உங்களுக்கு ஹெவி டியூட்டி ஹீட் ப்ரெஸ் மிஷின் தேவைப்படும். இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற ஹீட்டர் வந்து கன் மெட்டல் கோட்டட் ஹீட்டர். இந்த கன் மெட்டல் கோட்டட் ஹீட்டரை வச்சு நீங்கள் ஒரு டிஷர்ட் வந்து ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மேலே ஒரு ஹீட்டர், இங்கே ப்ரெஷர் நாப் இருக்குது, பின்னாடி வந்து டிஜிட்டல் கண்ட்ரோலர் இருக்குது. இந்த மிஷின் வந்து 200 டிகிரிஸில் ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணலாம். இது வந்து பக்கத்தில் ஒரு பேசிக் மிஷின் கூட இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேசிக் மிஷின் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் பேசிக் மிஷினோட உங்களுக்கு ஹெவி டியூட்டி மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா குவாலிட்டி வரும். எதுக்குன்னா பேசிக் மிஷினில் வந்து சென்டர் ஹீட்டிங் தான் இருக்கும். அதனால் கார்னர் ஃபினிஷிங் உங்களுக்கு வராது. அதோட லைஃப் கூட ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஹெவி டியூட்டி மிஷினில் நீங்கள் உங்களுடைய கிராஃபிக் ஒர்க் நீங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிடிஜி பேஸ், நீங்கள் கட் பண்ண டிடிஜி பேஸ் வந்து டிஷர்ட் மேலே அப்ளை பண்ணணும். அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சென்டராக நீங்கள் அலைன் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஹீட் ப்ரெஸ் நீங்கள் ஒரு 10 செகண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பேஸ் வந்து அந்த டிஷர்ட் மேலே ஃபஸ்ட்டு அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே டிஷர்ட் வந்து ஒன்ஸ் அப்ளை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த டிசைன், நீங்கள் அந்த பேஸ் மேலே இருக்கிற ஒரு வீடிங் ஷீட் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இமீடியட்டாக ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கூலானதுக்கப்புறம், கொஞ்சம் டெம்பரேச்சர் கூலானதுக்கப்புறம் மேலே இருக்கிற வீடிங் ஷீட் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டு பீலிங்,
ஹாட் பீலிங் கிடையாது, கோல்டு பீலிங். ஸோ ஒரு கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியானதுக்கு மேலே இருக்கிற வீடிங் ஷீட் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுடைய டிஷர்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி மிஷின்குள்ளே போய் டிஷர்ட் நீங்கள் சென்டராக வைக்கிறீங்க. ஸோ இது வந்து இந்த மிஷின் வந்து 16x24 inches மிஷின். ஸோ A3 சைஸோட பெருசு. இந்த மாதிரி பெரிய சைஸ் இருக்கும்போது இந்த மிஷினில் நீங்கள் ஈஸியாக ஒர்க் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இது மேலே இப்போ உங்களுடைய கிராஃபிக் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. இது கிராஃபிக் நீங்கள் சப்ளிமேஷன் பிரிண்டர் மூலிமா நீங்கள் எடுத்த டிசைன். ஸோ கரெக்டாக நீங்கள் அலைன் பண்ணிக்கிட்டு ஹீட் ரெசிஸ்டன்ட் டேப் மூலிமா நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். மேலே நீங்கள் டெஃப்லான் ஷீட் வச்சுக்கலாம். டெஃப்லான் ஷீட் இருந்தால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. இமேஜ் வந்து நல்லா அவுட்புட்டோடய வெளியே வந்துடும். இது வந்து 200 degrees 70 secondsல உங்களுக்கு ப்ராசஸ் நடக்குது. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு 70 seconds ஆனதுக்கப்புறம் நீங்கள் டிஷர்ட் வந்து நீங்கள் வெளியே எடுக்கலாம். ஸோ இந்த மிஷினில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ், நிறைய ஐட்டம்ஸ் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராசஸ் உங்களுக்கு பார்த்துருக்கீங்க. காட்டன் டிஷர்ட் மேலே எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற ஃப்ரேம்ஸ் ஆகட்டும், இந்த பக்கத்தில் நீங்கள் குஷன் கவர்ஸ் இருக்குது. இந்த குஷன் கவர்ஸை நீங்கள் இதே மிஷினில் நீங்கள் பண்ணலாம். மொபைல் கவர்ஸும் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கிராஃபிக்கல் ஒர்க் டிஷர்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணலாம். நிறைய ஒர்க் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். கீச்சன்ஸ் ஆகட்டும், மொபைல் கவர்ஸ் ஆகட்டும், காஃபி மக்ஸ் அண்ட் உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், ராக் ஃப்ரேம்ஸ், செராமிக் டைல்ஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய கிஃப்டிங் ஐட்டம்ஸ் நீங்கள் இந்த கான்செப்ட் மூலிமா நீங்கள் பிரிண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 70 seconds டைம் வச்சுருக்கோம். ஒன்ஸ் உங்களுக்கு 70 seconds டைம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் பேக் பண்ணிவிட்டு உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் எந்த ஃபேப்ரிக் வேணும்னா, எந்த கலர் வேணும்னா நீங்கள் பண்ணலாம். ப்ரீவியஸாக சப்ளிமேஷன் கான்செப்ட் உங்களுக்கு ஓன்லி சப்ளிமேஷன் வந்து உங்களுக்கு டார்க் கார்மெண்ட்ஸ் மேலே ஆகாது. ஸோ இந்த இதில் அந்த மாதிரி எதுவும் இஷ்யூஸ் இல்லை. ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் பேப்பர் மேலே பேலன்ஸ் இங்க் வந்து இந்த மாதிரி தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் டிசைன் வந்து பிரசாந்த் உங்களுக்காக பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஹை டெஃபினேஷன் ப்ராடக்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ண இந்த மாதிரி ப்ரீமியம் டிசைன்ஸ் உங்களுக்கு காட்டன் டிஷர்ட் மேலே, பாலிஸ்டர் டிஷர்ட் மேலே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுடைய உங்களுக்கு கொடுக்கலாம். இதோட மேக்கிங் சார்ஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காட்டன் டிஷர்ட் வந்து உங்களுக்கு 135 rupeesலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. இன்னும் கம்மி ரேட்டில் கூட இருக்கும். நான் சொல்கிறது ஹை குவாலிட்டி. ஒரு நல்ல குவாலிட்டியான டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 135லேருந்து 180 rupeesக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிஷர்ட் நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு டிஷர்ட் ப்ளஸ் இதோட பிரிண்டிங் காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 to 40 rupees தான் வரும். ஒரு உங்களுடைய பிரிண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சைஸ் ஆஃப் பிரிண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சைஸஸ் ப்ரைஸ் வந்து வேறே ஆகும். மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் 40 rupees ஆகும். ஸோ ஓகேண்ணா, 160 + 40 200 rupeesல உங்களுக்கு ஒரு டிஷர்ட் வந்து ரெடி ஆகிடும். இந்த டிஷர்ட் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் அபோவ் 500 rupeesக்கு செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. அபோவ் 500 rupees மேலே நீங்கள் 500 to 800 rupees நீங்கள் இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணலாம். எல்லாமே உங்களுடைய டிசைன் தான் வேல்யூ. உங்களோட டிசைன் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களுடைய கஸ்டமர் ப்ரைஸ் வந்து நீங்கள் நல்லா மார்ஜின் வச்சு நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ டிசைன், ப்ரீமியம் டிசைன் எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு நல்லபடியாக உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படும். இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங் விதமாக நாங்கள் ஸ்டார்ட் அப் கிளினிக் ஆஃபீஸில் கொடுக்குறோம். நம்ம ஆஃபீஸஸ் வந்து தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு நியரபிள் லொக்கேஷன் பெங்களூரில் கூட நம்ம ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரைனர்கிட்ட நீங்கள் ட்ரைனிங் எடுக்கலாம். நம்ம ட்ரைனிங் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க நம்ம ஸ்டார்ட் அப் கிளினிக் ஆஃபீஸில். நீங்கள் போய் ட்ரைனிங் எடுக்கலாம். ட்ரைனிங் எடுத்துகிட்டு உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ட்ரைனிங் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதனால ஃப்ரீ ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பிளானிங் உங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸ் பிளானிங் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக நீங்கள் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் நிறைய டிசைன்ஸ், நிறைய டெம்ப்ளேட்ஸ், ஓகே, நிறைய தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே உங்களுக்காக கொடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நீங்கள் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக பண்ண போகிறேன். வித் நிறைய ப்ராடக்ட்ஸோட உங்களுக்கு கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜெய் ஹிந்த். Are you passionate enough to start your own business but don't know where to start from? Do you want to be your own boss?
but don't know how to initiate? Are you looking for new ideas and unique solutions to reach out to your potential customers? Or are you just simply worried about the potential risk factors associated with your idea? With many such obstacles and hurdles along the way, starting your own firm is surely not easy. And we at Startup Clinic know exactly what it takes to help you. With Startup Clinic by your side as your own business clinic, you can now sit back and relax and kiss a goodbye to all your troubles and worries. Through instant help in your startup process, Startup Clinic provides you all the services related to company formation, rebranding and much more. Starting from just Rs 99,999, get unlimited ideas for business along with experts' opinion and meetings with consultants, and starting from just Rs 888, get unlimited services for your startup. From company formation to brand and logo creation, from website and application development to social media marketing, we undertake all the responsibilities there are in order to make your business a shining example in modern-day entrepreneurship. We also help you with bank loans, funding, factory setups, shows and event participation along with unlimited advertising opportunities. We have 100+ business modules under a single window solution under one clinic. After mastering all the major business industries like hotels, e-commerce, salons, franchising, logistics, restaurants and hotels, clothing and accessories, pharmaceuticals, media, furniture, mobile stores and manufacturing, we have gained all the necessary skills there are and have become much more than just capable to help you in ways more than one. Startup Clinic can provide you with your unique plan and assist you in capital generation as well. All you have to worry about is your ringing cash registers. Startup Clinic is professionally managed by industry experts, and business and technology planning are done through IIM, IIT standards. Our finances and laws are conducted by CA, CS and LLB experts, powered by Zenby Group of Companies. YouTube and subscribe to our channel Startup Clinic and click the bell icon for daily notifications. We can also assist you on several social media and other platforms like Twitter, LinkedIn, Instagram, Tumblr, Google+, Vimeo, Pinterest, Quora, and Facebook. To know more about us, visit our website www.startupclinic.com.